அதுக்காக நீங்க இவங்க கிட்ட வந்து கெஞ்சலாம் வேணாம். கிளம்புங்க. மேடம், கடைசியா ஒரே ஒரு தடவை நான் ரேகா கிட்ட பேசிட்டு போயிடுறேன் மேடம். சரி, சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. கான்ஸ்டபிள் போங்க. போச்சு, அடி வெளுக்க போறா. என்னடி, உனக்கு தான் நடிச்சு போலீஸ் மீடியாவெல்லாம் ஏமாத்த தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? உனக்கு பின்னாடி யார் இருக்கா, நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை ஏவி விட்டு ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்லிடு. என் சஞ்சீவ் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு முடிவு நெருங்கிருச்சுன்னு சொல்லு. போலாம் சந்தோஷ். அபி ரேகாவை பார்க்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ரேகா தான் கால் பண்றா. சொல்லு ரேகா, அபி வந்தாளா? வந்தது மட்டும் இல்லாம அபி என்ன கட்டையால் அடிச்சு அடி பொளந்து எடுத்துட்டா. அபி உன்ன அடிச்சாளா? என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், அபி அடி வெளுத்து வாங்கிட்டா. அபி அடிச்ச அடி ஒண்ணும் சும்மா இடி மாதிரி இருந்துச்சு மேடம். லக்ஷ்மி அத்தை கால் பண்றாங்க. ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. அபி, நான் ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட் ஏறிடுவேன். அப்படியா லக்ஷ்மி அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? ஏன் புள்ள ஜெயில இருக்கான், அவனை காப்பாத்த நான் வர மாட்டேனா? அத்தை, நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 ஹவர்ஸ்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ஓகே? அப்படியா அத்தை, அப்போ சரி. சந்தோஷ் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாரு. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க அத்தை. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, அபி சிங்கம் மாதிரி, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு. நான் ஜாக்கிரதையா தான் மேடம் இருந்தேன். ஆனா அபி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில யாருக்கிட்டையும் இப்படி ஒரு அடியை வாங்கினதே இல்ல. என்ன அடி தெரியுமா மேடம்? சரி, நீ விடு. இத நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். சந்தோஷ், லக்ஷ்மி அத்தை இன்னும் 2 மணி நேரத்துல வந்துருவாங்களாம். நீங்க போய் கொஞ்சம் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரி அபி, நான் போய் பெரியமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன ஸ்ரீஜா, நீ பேசுறத வச்சு பார்த்தா அபி அந்த ரேகாவை பொளந்து எடுத்துட்டா போல இருக்கே. மா, அபி, அபி எப்போ இங்க வந்தா? உஷாரா கதவை லாக் பண்ணிட்டியா? உன் கண்ணுல பயத்தை பாத்துட்டேன்டி. இனி நீ என்னதான் பண்றன்னு பாக்குறேன். சொல்லு ரேகா. அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 2 லட்சம் பணம் தேவைப்படுது. நீங்க எனக்கு தரேன்னு சொன்ன பணத்தை கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்துட்டா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம். என்ன ரேகா, நான் ஏமாத்திருவேன்னு சந்தேகப்படுறியா?
என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வேலையை முடிச்சிட்டு உன் காசை நீ வாங்கிட்டு போயிட்டே இரு. அப்படி இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, அதனாலதான் மேடம் கேட்டேன். சரி, நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே மேடம். என்னாச்சு ஸ்ரீஜா? என்ன சொல்ற அந்த ரேகா? அவளுக்கு அர்ஜென்ட்டா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா? என்னடி சொல்ற? அவ பணம் கேட்டது கூட எனக்கு பெருசா தெரியல. திடீர்னு கேட்டதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தெரியுது. அவளை நம்பி நம்ம பெரிய பிளான் போட்டிருக்கோம். கடைசியில அந்த ரேகா காலை வாரி விட்டுற போராடி. எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிற அபிக்கே நம்ம ஆட்டம் காட்டிட்டோம். ஆஃப்டர் ஆல் நாம சொல்றத செய்யற வேலைக்காரி. இவெல்லாம் டசன்ட் மேட்டர்மா. அது இல்ல ஸ்ரீஜா, இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் வேற, இப்ப பண்ண போறது பெரிய விஷயம். இதுல ஏதாச்சும் தப்பாச்சுன்னு வச்சுக்கையே, அப்புறம் நம்ம தலை தூக்கவே முடியாது. அதுக்காக தாண்டி சொல்றேன். அம்மா, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். முதல்ல அபியை இன்னைக்கு விளக்க ஏத்த விடாம தடுக்கணும். அதுக்கப்புறமா அவ கதையை முடிப்போம். ரேகா காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. நான் அவளை கொஞ்சம் குழப்பினதுல அவ லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா. நான் வெளியில வந்ததும் கதவை லாக் பண்ணிட்டு அவ யார்கிட்டயோ போன் பண்ணி பேசனா. வேற யார்கிட்ட பேசிருப்பா? அந்த ஸ்ரீஜா கிட்ட தான் பேசிருப்பா. இவளை தவிர அந்த மாதிரி சீப்பான வேலைய வேற யாரும் பண்ண மாட்டாங்க. இவளெல்லாம் போலீஸ்ல வச்சு 4 சாத்து சாத்தனா மொத்தத்தையும் ஒத்துப்பாக்கா. அவ போட்ட நாடகத்தால போலீஸே அவ பக்கம் தானே பேசுது. அதுக்கு தகுந்தாப்ல நம்ம கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்லையே. உன்னோட சப்போர்ட்ல இருந்தா நான் அந்த ரேகாவோட பொய் முகத்தை தோல் உரிச்சிருவேன். அப்பதான் சஞ்சீவ காப்பாத்த முடியும். அது என்னோட கடமைக்கா. என்னால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் சுபா. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா கால் பண்றேன். நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்தில் பிறகு தொடர்பு கொள்ளவும். என்ன ஆச்சு? ஏன் இன்னும் லக்ஷ்மி அத்தையோட போனு சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு? விடுங்க. என்ன பேசுற நீ? இப்படி சாப்பிடாம கிடந்தா எழுந்து போராட உடம்புல தெம்பு வேணா? உன்னையே நம்பி இருக்கிற அந்த பிஞ்சுக்கு நீ சாப்பிட்டா தானே பால் கொடுக்க முடியும். அது வயிறு நிரம்பும். சரி, நீ இங்கே இரு, நான் இதோ வரேன். அத்தை, இந்தா, இத சாப்பிடு. காட்டுமா? இல்ல அத்தை, வேண்டாம். ஒடிச்சனா பாரு. குழந்தைக்கு பால் கொடுக்கணும், சாப்பிடுன்னு சொல்ற. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் மருமக சிங்கம் மாதிரி நின்னு ஜெயிப்பான்னு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா இதுக்கே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. இந்தா சாப்பிடு. அத்தை, சஞ்சீவ் சாப்பிட்டுருப்பாரா அத்தை? அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாமா. நீ முதல்ல சாப்பிடு. இல்ல அத்தை, சஞ்சீவ் சாப்பிட்டிருக்க மாட்டாரு. காலையில எழுந்த உடனே முத வேலையா அவருக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும். சரிம்மா, சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். முதல்ல நீ சாப்பிடுமா. அத்தை, கொடுங்க அத்தை, நானே சாப்பிடுறேன். நீங்க போய் படுங்க அத்தை. சரி, நான் போனதும் சாப்பிடாம வச்சிடக்கூடாது. 4 வாய் சாப்பிட்டுட்டு படு.
ஜோசியர் எதுக்கு விளக்கேத்த சொன்னாருன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்க. ஐயோ, அபிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. இல்ல அபி, சொன்னா உன் மனசு வருத்தப்படுமேங்கறனாலதான் நாங்க சொல்லல. அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க சஞ்சீவ். அபி. ஆமா, உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அதை தடுக்கிறதுக்கு தான் விளக்கேத்த சொல்லிருக்காங்கங்கிற உண்மைய அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் மிச்சம் இருக்கிற நாள்லயும் சரியான டைமுக்கு விளக்க ஏத்திடணும்னு. நல்ல வேளை அவசரப்பட்டு சொல்லிருப்போம். அம்மா எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிருக்காங்க. இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா கூட கண்டுக்க மாட்டா. அதனாலதான் அம்மா அப்படி சொல்லிருக்காங்க போல இருக்கு. சரி, நீ சாப்பிடு. அபி, சரி அபி, நீ அப்படியே கிளம்பிடு. எனக்கு போதும். சரி. அபி, பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. நான் அத்தைய பாத்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சஞ்சீவ், எப்படி தரையில படுத்து தூங்குற? என்ன பண்றது, படுத்துதான் தூங்கணும். கொசு வேற நைட்ல பிச்சை எடுக்கும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தலையெழுத்து. சரி சஞ்சீவ், அப்ப நான் வரேன். சரி. போடா வேகமா. இதோ போறேன்னு. ஏய், ஆள் இல்லாத இடமா பார்த்து நம்ம ஆட்டோவை குறுக்க நிறுத்துறா. ஓகே அண்ணா. போ போ, வேகமா போ. போடா வேகமா. டேய் அண்ணா, இந்த இடத்துல யாரும் வர மாட்டாங்கடா. ஆட்டோவை குறுக்க நிறுத்துறா. இதோ நிப்பாட்டுறேண்ணா. சீக்கிரம் போடா. அண்ணா, என்ன வண்டியை நிறுத்திட்டீங்க? யாருன்னு தெரியல மேடம், வண்டி குறுக்க போட்டு இருக்காங்க மேடம். ஸ்ரீஜா, பாவண்டே சீதா, அபி வருவா தீபம் ஏத்துவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அபியும் வர போறது இல்ல, விளக்கும் இன்னைக்கு ஏத்த போறது இல்ல. இந்நேரம் நான் அனுப்புன ரவுடிங்க அபிய கடத்திருப்பானுங்க. அபி வந்துட்டா போல இருக்கேன். என்ன ஸ்ரீஜா, நம்ம வீட்டு வாசல்ல ஆட்டோ வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. ஒருவேளை நீ செட் பண்ண ரவுடிங்க கிட்ட இருந்து அபி தப்பிச்சு வந்து தீபம் ஏத்த வந்துருவாளோ? அப்பாடா சந்தோஷா, நான் கூட அபியும் நினைச்சு பயந்துட்டேன்டி. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சந்தோஷ். ஆமா, உன் கார் எங்க? காரு வர வழியில திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா. அதான் மெக்கானிக்கா வர சொல்லி பார்க்க சொல்லிட்டு நான் ஆட்டோ புடிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா, சஞ்சீவுக்காக ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க கிட்ட நான் பேசிட்டும் வந்துட்டேமா. மா, என்னப்பா? என்னமா நான் சொல்றத கூட கவனிக்காம மணிய பாக்குறீங்க, வாசல பாக்குறீங்க. உங்களை பார்த்தா ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? மா, என்னம்மா அழுவுறீங்க? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. சந்தோஷ்,
சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்துல அபி உங்க வீட்ல ஈசனுக்கு வேண்டி நெய் தீபத்தை ஏத்தி வழிபடணும். என்னம்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. நல்ல விஷயமா இருந்தா சொல்லலாம். இத சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டானுதா சொல்லாம இருந்துட்டேன்பா. 6 மணிக்கு தீபம் ஏத்த முடியாட்டி அபி உயிருக்கு ஆபத்து இருக்கிற விஷயம் அபிக்கு தெரியாதுல்ல? தெரியாதுப்பா. அபி இன்னைக்கு எத்தனாவது தீபம் ஏத்தணும்? 3வது தீபம். ஆமா, அபி எங்கம்மா? சஞ்சீவ பாக்க போனா இன்னும் திரும்பி வரலப்பா. 6 மணி ஆக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அபி சரியா 6 மணிக்கு தீபம் ஏத்தாட்டி என்ன சஞ்சீவ், தூக்கம் வரலையா? ஆமா சார், ஃபேன் இல்லாம எனக்கு ரொம்ப வேர்க்குது. இதுல கொசுக்கடி வேற. உங்க அபி அதுக்காக தான் ஜெயில் கமிஷனர் ஆபீஸுக்கு போய் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. புரியலையே சார். அபி வாமா. வாங்கம்மா. அபி, இதெல்லாம் எப்படி ஜெயிலுக்குள்ள அலோவ் பண்ணாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உங்க அபி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் உண்ணாவிரதமெல்லாம் இருந்து அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு திக்குமுக்காட வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனைவி அமைய நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க மேல மீடியா தப்பான பிம்பத்தை ஏற்படுத்தினாலும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, நம்பவும் நம்பாம உங்களுக்காக போராடினாங்களே, அத நினைச்சா நீங்க ரொம்ப லக்கின்னு சொல்ல தோணுது. அதான் சரி அபி. சரி அபி, நீங்க கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். போயிட்டு வரமா. சஞ்சீவ், நேத்தே நீ சொன்னது என் மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. அதான் கமிஷனரை போய் பார்த்து, நீ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறவன், அதனால என் சஞ்சீவ விஐபி லிஸ்டுக்கு கொண்டு வந்து இந்த சலுகையை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல அப்படின்னு கேட்டு அனுமதி வாங்கிட்டேன் சஞ்சீவ். சஞ்சீவ், இந்த ஜெயில சஞ்சீவ் திரும்ப ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான். ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். ரேகா, நீ ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு சூசைட் ட்ரை பண்ணு. அதுதான் ரொம்ப ரியலா இருக்கும். எல்லாரும் நம்புவாங்க. ஓகே மேடம். உன்கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், மெடிக்கல்ல போய் வாங்கணும். ஸ்லீப்பிங் பில்ஸ் டேப்லெட் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இப்ப என்ன மேடம் பண்றது? நீ ஒன்னு செய், உன் ரூம்ல இரு. நான் ஒரு ஆள் கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் டேப்லெட்டை வாங்கி கொடுத்து விடுறேன். ஓகே மேடம். அப்புறம் நாம பேசினபடி உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 lakhs டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம். ஸ்ரீஜா, சஞ்சீவ் ஜாமீன்ல வெளியில வராம தடுக்கிறதுக்கு நீ போட்ட சூசைட் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடி. ரேகா சூசைட் பண்ற மாதிரி நடிச்சா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுமா. ஆனா ரேகா உண்மையாவே சூசைட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும்.
ரேகா சூசைட் பண்ணிக்க போறாளா? என்னடி சொல்ற? நான் ரேகாவுக்கு கொடுக்க போற டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்ல, பாய்சன் டேப்லெட். பாய்சன் டேப்லெட் போட்டா செத்துதானே ஆகணும். அப்போ ரேகா தான் சாக போற விஷயமே தெரியாம நீ சொன்னதை செஞ்சு சாக போறாளா? ஆமாமா, ரேகா செத்தாதான் சஞ்சீவ் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நாளைக்கு கோர்ட்ல சஞ்சீவ்க்கு ஜாமீன் கிடைக்க போற நேரத்துல ரேகா சஞ்சீவால தான் மானபங்கம் பட்டு டிப்ரெஷன் ஆகி பாய்சன் சாப்பிட்டுட்டா. அதனாலதான் செத்தான்னு நியூஸ் வந்தா எப்படி இருக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. ஜாமீன் கிடைக்க வேண்டிய சஞ்சீவ்க்கு கோர்ட்டு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கொடுத்துரும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் லைஃப் லாங் ஜெயிலே இருக்க வேண்டியதான். அபியையும் நம்ம ஈஸியா கொன்னுடலாம். ஆனா சாக போற ரேகாவுக்கு எதுக்கு நீ 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்ன? குடுக்காம விட்டுருக்கலாம்ல. மா, நாம சொல்றத நம்பி சாக போற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறவளுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும்ல, அதுக்குதான். சூப்பர் ஸ்ரீஜா. அபி, சஞ்சீவ் ஜாமீன்ல வெளியே வரணுமா? அது நீ சாகுற வரைக்கும் நடக்காதுரி. நடக்கவும் விட மாட்டேன். ரேகா எங்கம்மா? மேடம் உள்ள வந்து பாருங்க மேடம். அவன் நான் சொல்ல கேட்காம தூக்க மாத்திரைய போட்டுக்கிட்டு ரூம லாக் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கான் மேடம். ரேகா, ரேகா சொன்னா கேளு, கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும். ரேகா, ரேகா, ரேகா சொன்னா கேளு, கதவை தர. மேடம், நான் ஆல்ரெடி செத்துட்டு இருக்கேன். என்னோட டையிங் டிக்ளரேஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சாவுக்கு காரணம் அந்த சஞ்சீவ் தான். எனக்கு தலையெல்லாம் சுத்துது, கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. ஐயோ ரேகா, என்னடி இப்படி சொல்ற? சொல்ல கேட்காம மாத்திரைய முழுங்கிட்டியேடி. கதவை தொறடி. நான் செத்து போறேன், ஆனா அந்த சஞ்சீவ் மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. ரேகா சொன்னா கேளு. மேடம், இவ செத்துட்டானா நம்ம ஸ்பாட்ல இருந்தே காப்பாத்தலன்னு பெரிய பிரச்சனை வந்துரும் மேடம். உடனே டோரை உடைச்சிட்டு உள்ள போலாம் மேடம். ரேகா, மா நீ இப்படி வா. கான்ஸ்டபிள் நீங்க உடைங்க. ரேகா, ரேகா, ரேகா சொன்ன கேளு. எந்திரிமா, இங்க பாரு. எந்திரி ரேகா, எந்திரி ரேகா, எந்திரி ரேகா, எந்திரிமா. கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். இல்ல மேடம், வேண்டாம் மேடம். நான் சாகிறதுக்குள்ள என்ன ஜட்ஜ் வீட்டுக்கு கொண்டு போங்க. நான் வாக்குமூலத்தை கொடுக்கணும். மேடம், போற வழியில ஊரு போயிடுச்சுனா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் மேடம். பேசாம ஜட்ஜ் வீட்டுக்கு போயிடலாம் மேடம். சரி, உடனே இவ்வளவு வண்டியில ஏத்துங்க. நான் ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணனும். ஓகே மேடம். புடிங்க. பாத்து பாத்து. மேடம், இந்த ரேகா ஸ்ரீஜா கொடுத்த பணத்துக்காக சஞ்சீவ் மேல இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி சஞ்சீவ உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சூசைட் டிராமாவை பண்ண இவ்வளவு ஸ்ரீஜாவும் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்நேரம் ரேகா உண்மையாவே செத்திருப்பா. அவ டிராமாவுக்காக முழுங்கறதா இருந்தது ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்ல. அந்த டேப்லெட் சாப்பிட்டா 5 மினிட்ஸ்ல உயிர் போயிடும், காப்பாத்தவே முடியாது. அந்த மாத்திரைய தான் ஸ்ரீஜா ரேகா கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ்னு கொடுத்து சாப்பிட சொல்லிருக்கா. இவங்க இப்படி டிராமா பண்ண பிளான் பண்ணதே எனக்கு சுபா மூலமா தான் தெரிய வந்துச்சு. நான் தான் அந்த டேப்லெட்டை மாத்தி விட்டமின் டேப்லெட்டை வைன்னு சுபா கிட்ட சொன்னேன். வாங்கின காசுக்கு ரேகா பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்கா.
இங்க பாருங்க மேடம், இது ரேகாவோட அக்கவுண்ட்டுக்கு ஸ்ரீஜா பணம் போட்டதுக்கான ஸ்டேட்மெண்ட். பிரில்லியன்ட் அபி. யமன் கிட்ட போராடி தன் கணவனை காப்பாத்தின சாவித்ரின்னு ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். பட் யூ ப்ரூவ்ட் இட். சஞ்சீவ், இப்படி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லு, உண்மையெல்லாம் சொல்லு. பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். சஞ்சீவ் சார் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா நான் சொன்னது எல்லாமே போய். ஸ்ரீஜா மேடம் என்கிட்ட பணம் கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்க. கடைசியா என்ன கொன்னு அந்த பழியையும் சஞ்சீவ் சார் மேல போட பார்த்தாங்க. அபி மேடம் தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனாங்க. உண்மையெல்லாம் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டேன். அவங்க சஞ்சீவ் சார் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நடந்த எல்லா தப்புக்கும் அந்த ஸ்ரீஜா தான் காரணம். பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் அவங்களுக்கு உடந்தையா இருந்துட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல? சாரி மேடம், தெரியாம பேசிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சுபா. ரேகா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ செய்யற தப்புக்கு துணை போகாம உண்மையை உணர்ந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க. நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத அபி. நீ எனக்கு என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு எல்லாம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா பத்தாது. அதான் நானே உனக்கு தீர்ப்பு எழுதலான்னு வந்துட்டேன். இனிமே உன்னை விட்டு வச்சா தப்பாயிடும். செத்து போ. ஐயோ அபி, ஏன் நிறுத்திட்ட? அவளை சுடு. கட்டின புருஷன் நான் சொல்றேன். அந்த ராட்சசி உயிரோடவே இருக்க கூடாது. அவளை சுட்டுடு. என்ன அபி யோசிக்கிற? சுடு. என்னால முடியல. ஸ்ரீஜா என்ன எதிரியா நினைக்கிறவதா, எனக்கு துரோகம் பண்ணவதா. ஆனா இருந்தாலும் என்னால உயிரை எடுக்க முடியல. என்னால முடியவும் முடியாது. அவளை நீ சொல்லடா. என்ன அபி, நான் சொல்றேன். சந்தோஷ், சந்தோஷ், அவளை விட்டு சந்தோஷ். சந்தோஷ் வேண்டாம். சந்தோஷ், உன் பொண்டாட்டிய நீயே சுட்டு நீயே உன் வாழ்க்கைய அழிச்சுக்காத. சந்தோஷ் வேண்டாம் சந்தோஷ், என்ன அவசரப்பட்டு சுற்றாத. நான் உன் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. இதெல்லாம் உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? இத்தனை வருஷத்துல இந்த வீட்டு மருமகளா ஒரு நாளாவது நீ நடந்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் பக உணர்ச்சியோட அபிய கொல்லணும், அவ கூடவே இருக்கிறவங்கள கொல்லணும்னு பாத்தியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ அபி மேல இந்த அளவுக்கு கோவப்பட அவ உனக்கு என்ன பண்ணா? நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே அவ நினைச்சா? அவளை போய் நீ ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் உன் மேல பாசமா இருந்து கொஞ்சம் அன்பா இருந்தேன் தெரியுமா? அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அபிதான். எனக்கு என்னாச்சு டாக்டர்? உனக்கு ஒண்ணு ஆகலம்மா. நீ கன்சீவா இருக்க. அபி மட்டும் சரியான நேரத்துல உங்க மேல விழுந்த லைட்டு தடுத்து காப்பாத்தலனா நீங்களும் உங்க வயித்துல இருந்த குழந்தையும்
இந்நேரம் இறந்து போயிருப்பீங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க குழந்தைய உயிரோட இருக்க காரணம் அபிதான். ஸ்ரீஜா, உன் வயித்துல வளர்ற குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க ரொம்ப ரிலாக்ஸா பாசிட்டிவாவும் இருக்கணும். நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். நான் வரட்டுமா? வரேன் அபி, வரேன். நீ கன்சீவா இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஸ்ரீஜா? என்ன மன்னிச்சிரு அபி. ஐயோ, என்ன ஸ்ரீஜா, என்ன பண்ற நீ? உன் வயித்துல புள்ளைய சுமக்குற. நீ சாமிக்கு சமானம். நீ எல்லாம் என் கால்ல விழக்கூடாது. உன் புள்ளைய கொல்ல நினைச்ச என்னையும் என் வயித்துல வளர என் புள்ளையோட உயிரையும் காப்பாத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அபி. ஒரு தாயோட வலி, உணர்வு, இது எல்லாமே எப்படி இருக்கும்னு நான் தாயாக போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. கோவத்துல புத்தி மாறி ஏதேதோ தப்பு தப்பா பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு அபி. ஒன்னும் கவலைப்படாத ஸ்ரீஜா. நான் ஒன்னும் உன் புள்ளைய காப்பாத்தல, என் புள்ளைய தான் காப்பாத்திருக்கேன். ஆமா, நான் உன் புள்ளைக்கு சின்னம்மா தானே.